புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை, இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை, இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். கவலை இனியும் இல்லை, காப்பார் இறைவனே, கவலை இனியும் இல்லை, காப்பார் இறைவனே. அவரின் அன்பின் அரசில் அனைத்தும் இனிமையே, இணைவோம் அன்பை பகிர்வோம் இறைவன் உறவிலே, இறைவன் உறவிலே. அழைக்கும் இறைவனின் குரல் கேட்போம். புதிய பாதையை நாம் சமைத்து உறவுகளை மேம்படுத்த வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை அன்புக்கு சொந்தக்காரர்களே, பாஸ்கு காலத்துடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே நற்கனிகளை உருவாக்குகிற நல்ல மரங்களாக மாறிட இறைவன் விரும்புகிறார். இந்த நல்லாயனுடைய வழியிலே குட்டி பூக்களை இயேசுவுக்காய் உருவாக்குகிற அன்னையர் தினமான இன்று நாம் சிறப்பிக்கிறோம், நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அன்னையரை பெருமைப்படுத்துவோர் பெரும் செல்வம் திரட்டி வைத்திருப்பவருக்கு ஒப்பானவர்கள் என்று சீராக்கி ஞான நூல் பிரிவு 3 இறைவார்த்தை 4 சொல்கிறது. ஆம், நாமும் நல்ல மரங்களாக மாற, கனி தருகிற நல்ல மரங்களாக விளங்கிட, செழித்திட, வாழ்ந்திட, வளர்ந்திட இறை அருளை இப்பலியிலே இறைஞ்சுவோம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையிலே நாம் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் நமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தூயவர்களாக மாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றி படுத்துகின்றோம். யாம் உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகி இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 10, இறை வாக்கியங்கள் 25, 26, 34, 35, 44 முதல் 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி,
கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கியது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, கொரோனாவின் 2வது அலையில் சிக்கி அல்லலுறும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒருவரே அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருக்க முடியும் என்பதை திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து மனமுருகி நாம் இந்த பாடலை பாடுவோம். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே, அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னில் நுரைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ
என்னுள் உறைந்திடாய் ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வனே அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4, இறை வாக்கியங்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். உமக்கு மகிமை. அதிகாரம் 15, வசனங்கள் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை
பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கும் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலி வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பலி இறைவன் நமக்கு கொடுத்த இணையிலா ஒரு வரம். அந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறோம், நம் அயலாரோடு உறவு கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை வழிபாடாகவும் வாழ்வாகவும் மாற்ற நாம் முனைகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வாசகங்கள் வழியாக இயேசு நம்மோடு பேசுகிறார். ஆதி திருச்சபை நம்மோடு பேசுகின்றது. அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்றும் கடவுளை அவர்கள் எப்படி கண்டுகொண்டார்கள் என்பதையும் இந்த வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. ஒவ்வொரு மனிதனும் சிறப்பு மிக்கவன், சமமாக படைக்கப்பட்டவன், கடவுளுடைய சாயலை பெற்றவன். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்போனால் இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். இயேசுவினுடைய உயிர் அவனோடு இருக்கிறது. அவன் புனிதத்தை பெற்றுள்ளான், கடவுளின் தன்மையையும் பெற்றுள்ளான் என்பது நமக்கு தெரியும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், பேதுருவை பார்த்தவுடன் நூற்றுவர் தலைவன் அவருடைய தாழ்பணிகின்றான். அவரை தாழ்பணிந்து தொழுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நானும் ஒரு மனிதன்தான், என்னை நீ தொழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். துதிபாடுதலும் காலில் விழுவதும் அதிகமாக போகின்ற நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த வார்த்தையானது நமக்கு அதிகமான பொருள்களை தருகிறது. எல்லா மனிதரும் சமமானவர்கள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், மாண்புடையவர்கள், மதிப்புடையவர்கள், சரிசமமானவர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்கள். எனவே மனிதனை கடவுளாக நாம் பாவிக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை கடவுள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இதை ஆதிகாலத்து மன்னர்களெல்லாம் அதிகமாக தவறு செய்து ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்தார்கள். செசார் மன்னனுடைய சிலையை வணங்க வேண்டும், நபுக்கதோனோசோர் மன்னனுடைய சிலையை வணங்க வேண்டும், அந்தியோக்கூஸ் மன்னனுடைய சிலையை வணங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்பொழுது மக்கபேர் சகோதரர்கள் என்ன சொன்னார்கள்? கடவுளுக்கு ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனையும் வழிபாடும், வேறு எந்த தெய்வத்தையும் வழிபாட மாட்டோம் என்று சொல்லி உயிரையும் கொடுத்தார்கள். அதுதான் அன்புக்குரியவர்களே, மனிதர்களை கடவுளாக மாற்றக்கூடாது என்பது தெளிவாக தெரிகிறது. இயேசுவை கொல்ல தேடினான் ஏரோது. இயேசு என்ன சொன்னார்? பயந்து ஓடிவிட்டாரா? அந்த நரியிடம், குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள், இன்றையும் நாளையும் நான் நற்செய்தியை அறிவிப்பேன், அதற்கு அடுத்த நாள் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். அதே போல ஆழ்வார் என்ற ஒரு அடியாரை கொல்ல தேடினான் அரசன். அப்பொழுது நாம் யாருக்கும் அடிமை அல்லோம், நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம், என்னுடைய வாழ்வும் என்னுடைய வழிபாடும் கடவுளுக்கு உரியதே என்று தில்லாக சொன்னவர் அந்த ஆழ்வார் அடியார். அன்புக்குரியவர்களே, மனிதன் கடவுளோடு இணைந்து விட்டால் அவன் எல்லா மனிதர்களையும் சமமாக பதிக்கின்றான். இதைத்தான் முதல் வாசகம் முதல் பாயிண்டாக நமக்கு கூறுகிறது. இரண்டாவது பாயிண்டில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் ஆழ்வார்த்து செயல்படுவதில்லை. இது ஒரு அற்புதமான வார்த்தை. இதை நாம் நெஞ்சத்தில் பதிக்க வேண்டும்.
உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ கற்றவன் என்றோ கல்லாதவன் என்றோ இந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்றோ இந்த இனத்தைச் சேராதவன் என்றோ ஆண்டவரிடம் வேறுபாடு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இதையெல்லாம் தகர்த்து விட்டார் நமது ஆண்டவராகிய இயேசு. அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ஆண்டான் என்றும் அடிமை என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்று அவர் தெளிவாக சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரம்பரியத்தில் பார்ப்போம், ஒரு சிலரை கீழ் ஜாதி என்றும் அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்றும் அவர்களை பாவிகள் என்றும் அவர்களை சண்டாளர்கள் என்றும் சொல்லி அவர்களை நிராகரிப்பதையும் நம்முடைய பக்கத்திலே நிற்காது அவர்களை ஓடி செல்ல விடுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக கொடி பிடிப்பவர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அதை எதிர்த்துத்தான் தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. எல்லோருமே சமம், எல்லோருமே சகோதரர்கள், சமத்துவத்தையும் அன்பையும் நாம் எல்லா இடத்திலும் தூவ வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விவிலியம் நமக்கு கூறுகிறது. புறவினத்தாரை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய இல்லத்தில் அவர்களுக்கு இடமே கிடையாது என்று சொல்லி அவர்கள் சாதித்தார்கள். அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி தூய ஆவியார் அவைகளையெல்லாம் தவிடுபொடியாக்குகின்றார். திருச்சபை அதற்கு ஒத்துழைக்கின்றது. பேதுரு ஆழ்வார்த்து செயல்படுவதில்லை என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே புறவினத்தார் மீது ஆண்டவருடைய ஆவி பொங்கி வழிகின்றார். அவர்கள் பரவச பேச்சு பேசுகின்றார்கள், கடவுளுடைய மொழிகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார்கள். எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி புறவினத்தார் மீது ஆவி பொழியப்பட முடியும் என்று அவர்கள் கருத்தில் கொள்ளுகிறார்கள். ஆவியை யாரும் தடுக்க முடியாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறார். அவருக்கு எதிராக மனிதனுடைய செயல்கள் எடுபடாது. மனிதன் பலவற்றை சிந்தித்து பாகுபாடுகளை வைத்து ஏற்றத்தாழ்வுகளை வைத்து இவன் கிறிஸ்தவன், இவன் முஸ்லீம், இவன் இந்து, இவன் வேத மதத்தை சார்ந்தவன் என்று மனிதன் தான் பாகுபாடு பிரிக்கிறானே ஒழிய கடவுள் அப்படி செய்வதில்லை. என்ன அருமையான ஒன்றை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாருங்கள். ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அன்பால் நிறைக்கப்படுகிறார்கள். இதைத்தான் விவிலியம் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் பல வகைகளில் தவறுகின்றோம். ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சண்டைகள் போடுகின்றோம். ஒரு இனத்தாரை ஒதுக்கி வைக்கின்றோம். கத்தோலிக்கர்களிடையே இந்தவித வேறுபாடும் இந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தால் கடவுளுக்கு செய்கின்ற துரோகமாக அது கணிக்கப்படுகிறது. எவ்வளவோ கடவுள் நமக்கு சொல்லி இருந்தும் அதை நாம் வேறு விதமாக செய்து விடுகிறோம் பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த தூய ஆவியாரிடம் நம்முடைய இதயத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய இதயம் மாறுபட வேண்டும். கள்ளமாக இருக்கிறது, கபடமுடையதாக இருக்கிறது, சிறு சிறு கொள்கைகளால் பிரிந்திருக்கிறது, சின்ன சின்ன கொள்கைகளால் நாம் எல்லோரும் சிதைவுபட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நமது ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார். அதே போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் பாருங்கள், கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை மிகவும் அற்புதமானது. கடவுள் எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டே இருப்பார். அவரை பார்ப்பவர்கள் எல்லோரும் அன்பால் தான் பார்க்க வேண்டும். அன்பு செய்கிறவனே கடவுளை அறிவான் என்று திட்டவட்டமாக யோவான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்பை நாம் குறைத்து விட்டோம் என்றால், அன்புக்கு எதிராக செயல்பட துணிந்து விட்டோம் என்றால், பிறரை பகைத்தோம் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் துரத்தி விடுகின்றோம். எவ்வளவு கோயிலுக்கு சென்றும், எத்தனை வழிபாடுகள் நடத்தியும், எத்தனை நற்கருணை ஆராதனைகள் நடத்தியும் நம்முடைய இதயம் ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற இதயத்தைப் போல இருக்கவில்லை என்றால், அவர் காட்டுகின்ற அன்பை நாம் எல்லோருக்கும் காட்டவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுவினுடைய அன்புக்கு வேறுபாடாக நடக்கின்றோம் என்பதை இது நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அதனால் ஆண்டவருடைய அன்பில் கட்டுகள் உடைகின்றன. நம்மை சுற்றி கட்டி இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் தூக்கி எறியப்படுகின்றன. நாம் எல்லோரும் சிறையில் இருந்து விடுபடுகின்றோம். இந்த அன்பே உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனாலேதான் ஒரு தமிழ் அடியார் சொல்லுவார், தாயுமானவர், அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே என்று சொல்லி அவர் பாடுவார். கடவுளை எப்படி அவர் நேசித்து போசித்து
அன்பால் உணர்ந்து அதை அனுபவித்து பாடுகிறார் பாருங்கள். நம் எல்லோருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா? இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது சொன்னார், என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன். தந்தையினுடைய அன்பு எப்படிப்பட்டது? ஒரு சில வார்த்தைகளை நாம் சொன்ன போனால் அது கரையில்லாதது, எல்லைகளை தாண்டி செல்வது, பாவிகள் என்றும் நீதிமான்கள் என்றும் பாரபட்சம் காட்டாதது. ஒருவேளை பாவிகளின் சார்பாக அந்த அன்பு எப்பொழுதும் சார்ந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் தந்தையின் அன்பு என்று சொல்லுகிறோம். கடவுள் பாவிகளையும் மன்னிப்பார், நீசர்களையும் மன்னிப்பார். அவர்கள் மனம் திருந்தி வருகிற பொழுது அனைவரையும் மறைத்துக் கொள்வார். இந்த அன்பை ஒரு சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்ன அந்த கடவுள் யோவான் வழியாக இந்த இலக்கணத்தை நமக்கு தருகின்றார். நண்பர்களுக்காகத்தான் உயிரை கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லோரும் பகைவராக இருந்த பொழுதே, அவருக்கு எதிரிகளாக இருந்த பொழுதே நமக்காக தன் உயிரை கொடுக்கிறார் என்றால் அந்த அன்புக்கு ஈடு இணை இருக்க முடியுமா? அதுதான் இயேசுவின் அன்பு. பவுலடிகளார் யோவானை விட இந்த பகுதியில் வேறு விதமாக சிந்திக்கின்றார். பகைவர்களுக்காகவும் நாம் நம்முடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் வரலாற்றிலே தமையான் என்ற ஒரு புனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் பெல்ஜியத்தை சார்ந்தவர். தொழுநோயாளர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நினைத்து அவர்கள் பக்கமே போகக்கூடாது, அவர்களுடைய பிரசன்னமே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்களை நாடு கடத்தி பசியாக வெயிலாக எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெறுமையாக இருக்கக்கூடிய ஒரு தீவில் அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவர்களை கவனிக்க திருச்சபையானது முன்வந்தது. அவர்களை தள்ளிவிட அது விருப்பமில்லை. அந்த ஒரு வேலையை செய்வதற்கு யாராவது போவ ரெடியா இருக்கிறீர்களா என்று திருச்சபை கேட்ட பொழுது தமையான் வந்தார். அவர் அங்கே சென்று அவர்களோடு பணியாற்றினார். பணியாற்றிய பிறகு 40 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அந்த தொழுநோயானது அவரையும் தொற்றிக் கொண்டது. மிகுந்த தளர்வடைந்தார். இப்படி நல்ல வேலை செய்து தொழுநோய் பற்றி கொண்ட இந்த புனிதரை பார்ப்பதற்காக அவருடைய ஆயர் கப்பலில் ஏறி அவரை பார்க்க வருகின்றார். கப்பலில் உள்ள மாலுமி என்ன சொல்லுகின்றான்? இந்த கப்பலில் இருந்து நீ இறங்கி அந்த தீவிற்கு போகக்கூடாது, உன்னையும் அந்த தொழுநோய் தொற்றுக்கொள்ளும், நீயும் தீட்டுப்பட்டவனாகி விடுவாய், உன்னை திருப்பி நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? தமையான ஒரு உயிர் காக்கும் சின்ன ஒரு போட்டில் அவரை தூக்கி கொண்டு அந்த கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு போறாங்க. ஆயர் அங்கே இருந்து பேசுறாரு, இவர் இங்கே இருந்து பதில் சொல்லுகிறார். இதை நான் வாசித்த பொழுது அப்படியே நொறுங்கி போனேன். உள்ளம் உடைந்து விட்டது, மனம் அப்படியே நெகிழ்ந்து விட்டது. பிறகு மறுபடியும் தீவிற்கு வந்து அவர் இறந்து விட்டார். இன்றைக்கு அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்தார்கள். தவறான வழியில் நடந்தார், அவர் வந்து சரியாக வேலை செய்யவில்லை, புனிதர் பட்டம் அவருக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் கடவுளுடைய வழி வேறல்லவா? அந்த புனிதரை அவர் கண்டுகொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை நாம் எங்கு சொல்ல முடியும்? இதுதான் கடவுளுடைய அன்பின் ஒரு சான்று. என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன். அப்பொழுது கடவுள் அன்பை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னு தெரியுமா? அது வேறுபாடு காட்டாதது, ஆழ்வார்த்து செயல்படாதது, எல்லோரையும் அன்பு செய்வது, முதலில் அன்பு செய்வது, நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பது. அந்த அன்பில் தன்னலம் இல்லை, அந்த அன்பில் சுயநிலம் இல்லை. அந்த அன்பு தன்னை பற்றி நினைக்காமல் எப்பொழுதும் பிறரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு இந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது பணியாளர்களை அன்பு செய்வதை விட உங்களை நண்பர்களாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பணியாளர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய நண்பர்கள். இது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். இயேசுவே தன்னுடைய சீடர்களை சீடர்களாக அவர் பார்க்கவில்லை, மாறாக நண்பர்களாக அவர்களை உயர்த்துகிறார். அவர்களிடம் தன்னுடைய உள்ள கிடக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார், தன்னுடைய மறைபொருளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். தந்தையின் அன்பை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னுடையவர்கள் என்று எடுத்து சொல்லுகிறார். ஒரு நண்பனாக இருப்பது அன்புக்குரியவர்களே மிகவும் நல்லது, போற்றற்குரியது. நான் ஒரு பெரியவருக்கு நண்பனாக இருந்தேன், நான் இந்த புனிதருடைய நண்பனாக இருந்தேன் என்று சொல்வது
எவ்வளவு மிகப்பெரிய பேரு தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிவிடுவார். இந்த இயேசு நண்பர்கள் என்று நம்மை அழைக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய மேலான ஒன்றை நமக்கு கொடுக்கிறார் தெரியுமா? இந்த நண்பர்கள் இயேசுவோடு உரிமையாளர்களாக, உரிமை பங்காளிகளாக மாறிவிடுகிறார்கள். இயேசுவுக்கு என்னென்னதெல்லாம் வானத்தில் கிடைக்குமோ அவைகளெல்லாம் அவர்களுக்கும் கிடைக்கும். இயேசுவினுடைய பங்காளிகள். அந்த அளவுக்கு இந்த சீடர்களை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார் இயேசு. அது மட்டுமல்ல, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். என்ன அருமையான வாசகம்! நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக தேர்ந்து கொள்வது? நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும், உலகிற்கு செல்ல வேண்டும், எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை கூற வேண்டும், நீங்கள் கனிகள் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் நீதியை போதியுங்கள், அன்பை போதியுங்கள், எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இந்த உலகமே கடவுளுடைய அன்பால் நிறைந்திருக்கிறது என்ற பரிமாணத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் அன்பானவர், நம்மை நேசிக்கிறவர், கைவிடாதவர், நமக்காக தன் உயிரையும் கொடுக்கிறவர். அப்படி என்றால் கடவுளுடைய உயிரின் கொடுப்பால், தற்கையளிப்பால் இயேசு தன்னை சிலுவையில் தற்களிப்பு அளித்ததால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த மீட்பை நம்முடைய தன்னலத்தின் வழியாக, வெறுப்பின் வழியாக, பகைமைகள் வழியாக, தீச்செயல்கள் வழியாக இழந்து விடலாமா? எவ்வளவுக்கு பரிதாபமானவர்கள் நாம் என்று எல்லோரும் கருதுவார்களே. எவ்வளவு கொடையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு என்பது ஒரு கொடை. அதை நாம் சம்பாதித்து பெற முடியாது. அம்மாவுடைய அன்பை சம்பாதித்து பெற முடியுமா? நண்பனுடைய அன்பை சம்பாதித்து வர முடியுமா? அது உள்ளத்தில் இருந்து எழுந்து வருவது. அதனால தான் மகன் தப்பு பண்ணுகிற பொழுதும், குழந்தை நீ எனக்கு வேண்டாம்னு ஓடிவிட்ட பிறகும் அந்த தாய் பின்னால ஓடி அன்பு செய்வாள். அன்பு என்பது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. நீ நல்லவனா இருந்தா அன்பு செய்வேன், இல்லாவிட்டா விட்டு விடுவேன் என்பது அல்ல. நோ நோ நோ, அப்படி அல்ல. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதுமே தன்னை கொடுத்து கொண்டிருப்பது, அதுதான் அந்த அன்பு. அந்த அன்பு எல்லோரையும் நேசிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இறைவன் நமக்கு தந்த இந்த நற்செய்தி எல்லாத்தையும் வாசித்து பார்ப்போம். இந்த வாசகங்கள் வழியாக நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இந்த கொரோனா நோயின் சமயத்தில் எத்தனை பேரை தள்ளி வைக்கிறோம், எத்தனை பேரை ஒதுக்கி வைக்கிறோம். கொரோனா நோய் உள்ளவரை பார்த்தாலே 50 அடி ஓடி போயிடுறோம். நாம் எல்லோரும் உயிருக்கு பயந்திருக்கிறோம். ஆனால் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அவருக்காக நாம் இறக்கின்றோமா? டாக்டர்களை எல்லாம் நம்ம அவர்களை நம்ம திட்டுகிறோம். அவங்களெல்லாம் சரியா செய்யலைன்னு சொல்கிறோம். நர்சஸ் எல்லாம் செய்யலை சொல்கிறோம். ஆனால் அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க இவர்களுக்கு சிகிச்சை செய்து இறந்து போகிறாங்க. இப்படி திட்டுகிறவங்க, இப்படி பெரிய திறனாவை வைக்கிறவங்க இவங்க பக்கத்தில் போகிறாங்களா? நம்மெல்லாம் அப்படி போகிறோமா? பிறரை திட்டுவதற்கும் அவர்களை ஏளனமாக பேசுவதற்கும் நம்ம முந்தி விடுகிறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் போகிறோமா? இந்த ஆந்திராவில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் வந்தது. அந்த தந்தை கொரோனா நோயினால தெருவில் சாக கிடக்கிறார். அந்த தாய்க்கு, அந்த தந்தைக்கு தண்ணி கொடுக்க மகள் ஓடுகிறாள். அவளுக்கு கொரோனா வந்து விடுமே அப்படின்னு அவ கவலைப்படவில்லை. அவங்க அம்மா ஓடி போய் அவளை இழுத்து கொண்டு வந்துடுறாங்க, நீ செத்து போயிடுவ அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை அதை பற்றி நினைக்கல. அந்த தண்ணியை வாங்கி சாப்பிட்ட உடனே அப்பா இறந்து போறாரு. இந்த உலகம் அப்படித்தான். அவர்களை இல்லாதவர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் என்றும், கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் எல்லாரையும் அவர்களை தள்ளி வைக்கிறது. கடவுளை நம்ம பாராட்டணும். இதன் வழியாக அவர் நமக்கு ஒரு நல்ல செயலை செய்து தருகிறார். இரக்கமுடையவர்களாக, எல்லோரையும் அன்பு செய்பவர்களாக, அனைத்து வேறுபாடுகளையும் களைந்தவர்களாக, துன்பம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் அவைகளையும் தாண்டி அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேற்றைக்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த கொரோனா தொற்று நோய் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அங்கிருந்து நமக்கு கடிதம் எழுதி உபவாசம் இருக்க சொல்லி இருந்தார். நேற்றைக்கு உபவாசம் இருந்தோம். நேற்று சிறப்பாக அந்த ஜெபம் செய்தோம். இந்த ஜெபத்தின் வழியாலாவது அவர்களோடு நாம் ஒன்றித்திருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள இருக்கிறோமே, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, ஒரு 10 நிமிடம் இறந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்களுக்காக ஏதாவது உதவித்தொகை செய்ய முடியும் என்றால் நாம் அதை செய்து காட்டுவோம். நேற்றைக்கு செய்தித்தாளில் படித்தேன், ஒரு டீ கடை ஊத்துறவர் அவர் பக்கத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் இனமாக அந்த டீயை கொடுக்கிறார். காசு கொடுக்க முடியாதவங்களெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஒரு உண்டியலை வைக்கிறாரு. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும், அதனால் ஏதாவது கொடுங்க. வந்தவர்கள் எல்லாம் நிறைய போடுறாங்க.
ஒரு டீ கடைக்காரர் அப்படி செய்ய முடிஞ்சா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நீ, சம்பாதிக்கக்கூடிய நீ ஏன் உன்னையே குறுக்கிக் கொள்ளுகிறாய்? இந்த விதமான நற்செயல்களால் நீ இந்த உலகத்தை ஆளுகின்ற பொழுது இயேசுவை நீ கண்டு கொள்ளுகிறாய், கடவுளை அறிந்து கொள்ளுகிறாய். கடவுள் யார் என்பது உன்னிலே இருக்கும். உன்னை பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னில் கடவுளை காண்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய நல்ல நல்ல செயல்களை எல்லாம் இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை இருட்டடிப்பு செய்கிறோம், அவரை இல்லாமல் துரத்தி விடுகிறோம். நமக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இறைவன் இந்த உலகத்தில் அன்பா இருக்கிறார், அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த அருளையும் இந்த பலத்தையும் இறைவன் நமக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் தந்து இந்த கொரோனா நோயை வெல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்றி கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கிறார். நமது வேண்டுதல்களை எல்லாம் அவர் கண்டிப்பாக கேட்பார். நம்முடைய ஏழ்மை நிலையிலும் வறுமை நிலையிலும் இயலாமை நிலையிலும் நம்மை கரம் தூக்கி காப்பார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய ஜெபங்களை அவரிடம் காணிக்கையாக்குவோம். வாழ்வளிக்கும் வல்லவராம் இறைவா, எம் மாநிலத்தை ஆள புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைவர்கள் உள்ள உறுதியையும் உண்மையான மனச்சான்றம் கொண்டு நேர்மையும் நீதியையும் இரக்கம் கொண்டவர்களாய் மக்களுக்கு தேவையானவற்றை மட்டுமே செய்வோராய் நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமான இறைவா, ஆலய வழிபாடுகளில் பங்கெடுக்க இயலா நிலையில் மக்கள் வீடுகளில் ஒன்றிணைந்து உமது வார்த்தையை நாள்தோறும் வாசித்து இல்லங்களை ஆலயமாக்கி இவ்வுலக வாழ்வின் நிலையாம் கருதில் கொண்டு உமது கட்டளைகள் என்று பிறலாது நல்வாழ்வு நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயனாம் இறைவா, இந்தியா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள கொரோனா நோயாளிகளை உம் திருப்பாதம் தருகின்றோம். அவர்களது நோய் உள்ள உறுதியையும் பெருக்கி விரைவில் நலம் பெற உமது இரத்த துளிகள் உதவிடும் நோயை கண்டு பாய்ந்து மனநிலையில் வாழ்வு திடம் அளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக ஆளும் இறைவா, தாயாம் திரு அவை தலைவர் முதல் அனைத்து அருள் பணியாளர்களும் உமது இரத்தத்தால் கழுவி கொடூர கொரோனா கிருமியிலிருந்தும் பாதுகாத்து திருச்சபை செல் தொங்கிட செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிபந்தனையற்ற அன்பால் எங்களை அன்பு செய்பவரே, கரையிலா கருணை கடலே, ஆண்டவரே, இந்த உலகத்தை அன்பால் நிரப்புபவரே, எங்களையும் உமது அன்பால் நிரப்பியருளும். உமக்கு துரோகம் செய்யாமல், உம்முடைய கட்டளைகளை தள்ளிவிடாமல், உம்முடைய நண்பர்களாக என்றும் வாழ எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட உந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. அன்புக்குரியோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மது நன்மைக்காகவும் திருச்சபை நலன்களுக்காகவும் மது கையிலுள்ள திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகளை நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்து அப்பொழுதே அவர் குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டவான தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பசியாயிருப்போர், வேலையில்லாமல் திண்டாடுவோர்,
மதிப்பை இழந்தோர், அவமானப்படுவோர், கொரோனா தொற்று நோயினால் உயிருக்காக போராடி கொண்டிருப்போர் அனைவரையும் இந்த திருப்பலியில் கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசுவிடம் மண்டியிட்டு வேண்டுவோம். கருணை காட்ட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்வோம். இறப்பினால் தங்களுடைய குடும்பத்தின் முக்கியமான நபர்கள் இறந்துவிட்டதனால் துன்பப்படுகின்ற குடும்பங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், அவரே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களுக்கு பலமும் ஆறுதலும் தர வேண்டுமென்று இந்த திருப்பலியில் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உமது உறவிலே நிறைவு பெற செய்திடுவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு அப்பா தந்தாய் என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களால் புரிய முடியாத மறை உண்மைகளை உமது நண்பர்கள் என்ற முறையில் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றீரே. தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்றும், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றும் எங்களுக்கு மொழிகின்றீரே. இந்த அன்பில் தன்னலமில்லை, சுயநலமில்லை, தன்னையே நினைத்து பார்க்கின்ற இடத்திற்கே இடமில்லை. எல்லோரையும் அன்பு செய்கின்ற நீர் அனைவரையும் அரவணைத்து கொள்ளுகின்றீர். வேறுபாடு காட்டாமல், ஏற்றத்தாழ்வு காட்டாமல், ஆள் வேறுபாடு எதுவும் இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றீர். இந்த அன்பை நாங்கள் செயல்படுத்தவும், இதனால் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்புக்கு சான்று பகரவும் எங்களுக்கு அருளும் பலமும் ஆற்றலும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். இனி எந்தன் வாழ்வு உமதே, இனி எந்தன் வாழ்வு உமதே. இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். துன்பங்கள் ஆயிரம் அலைகளாய் என்னிடம் வருகின்றன, அதில் துவண்டு நான் போயினும் முந்தன் திருமுகம் காண்கின்றேன். துன்பங்கள் ஆயிரம் அலைகளாய் என்னிடம் வருகின்றன, அதில் துவண்டு நான் போயின் முந்தன் திருமுகம் காண்கின்றேன். என்றும் நீ இருக்க எனக்கேன் குறையோ, என்றும் நீ இருக்க எனக்கேன் குறையோ. உயர் இறைவன் அன்பு என்றும் போதுமே, உயர் இறைவன் அன்பு என்றும் போதுமே. உயர் யாவுமே என்றும் தீருமே. இனிய அன்பு தேவனே, எம் இதயம் எழுந்து வாரும். இனி எந்தன் வாழ்வு உமதே, இனி எந்தன் வாழ்வு உமதே. இனிய அன்பு தேவனே, என் இதயம் எழுந்து வாரும். இந்த திருப்பலியை காணொளியின் வழியாக உங்களிடம் கொண்டு சேர்க்கின்ற அனைத்து தந்தையர்களையும் நம்முடைய இளைஞர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தந்தை தினேஷ், கோல்டன், சகோதரர் கோல்டன் மற்றும் ஒளிப்பதிப்பாளர் சங்கர் மற்றும் வாசகங்கள் வாசித்த துணை புரிந்த எல்லா இளைஞர்கள், ஒலிபெருக்கி தந்த பிரான்சிஸ், எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். பங்கு பெற்ற தந்தை ரூபர்ட், தந்தை ரோஷன், இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, கொரோனா தொற்று நோயால் நிறைய இடர்பாடுகளில் சிக்கி இருக்கின்ற நாம் ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முகத்தை முகக்கவசத்தால் மூட வேண்டும். கைகளையும் கால்களையும் அதிகமாக கழுவ வேண்டும். கொஞ்சம் இடைவெளி விட்டு மக்களோடு பழக வேண்டும். வீட்டிலும் அதை நீங்கள் காக்க வேண்டும். இந்த நாட்களில் 2ஆம் அலை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த தொற்று நோய் கிருமியானது மாறிக்கொண்டே இருக்கிறது. காற்று வழியும் வரலாம், பேச்சு வழியிலும் வரலாம், மற்ற எந்த வழியிலும் நம்மை தொற்றிக் கொள்ளலாம். எனவே நீங்கள் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. வெளியில் சென்று நீங்கள் நடமாடுவதை விட்ட ஒரு 2 வாரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல் அரசாங்கம் செய்து கொடுக்கின்ற நல்ல உதவிகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு புதிய அரசை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல சலுகைகள் கிடைப்பதாக கேள்விப்படுகிறோம். எல்லாவற்றையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவும், இறைவன் தந்த இந்த கொரோனா நோயின் வழியாக பிறரை அன்பு செய்ய, பிறருடைய துன்பங்களில் பங்கு கொள்ள, பிறருக்கு உதவி செய்ய எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்தவும் வேண்டும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கார் அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளத்தில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. தாயெனவே தாவி வந்தோ, சேயெனவே எமை சேர்த்திடுவாய். தாயெனவே தாவி வந்தோ, சேயெனவே எமை சேர்த்திடுவாய். பாவியன் உள்ளம் தாயுன்னை தேடி கூவிடும் குரல் கேளாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே.